வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் ட்ரெண்ட் சேனல்ஸ் மூலமாக எப்படி நம்ம டே ட்ரேடிங் ட்ரெண்டை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் பார்க்கலாம். டெய்லி நம்ம 3 ட்ரெண்ட் சேனல்ஸ் வரைவோம். இன்றைக்கி 7 நிமிஷம் சார்ட்டில் வரைகிறோம். முதல் ட்ரெண்ட் சேனல் வரையலாம். இது முதல் ட்ரெண்ட் சேனல். இதுதான் முதல் ட்ரெண்ட் சேனல். எப்படி வரையப்பட்டிருக்கு அப்படின்னா, சமீபத்தில் க்ரியேட் ஆன இந்த லோவெல்லாம் பிக் பண்ணி ட்ரெண்ட் சேனல் வரைஞ்சிருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா சமீபத்தில் மூவ் ஆன ப்ரைஸ் இந்த ட்ரெண்டுக்குள்ளே இருக்குது. சரிங்களா, இந்த சேனலுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதோடைய அப்பர் பேண்டுக்கு இன்னும் போகலை. ஸோ இந்த மேலே இருக்கிற வயலட் லைனை உடைச்சிட்டு மேலே போச்சுன்னா மார்க்கெட்டுடைய வீரியம் அதிகமாக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக ட்ரெண்டில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா ப்ரைஸ் 5000 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க முடியாது. ப்ளூ லைனை உடைக்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லது மார்க்கெட்டுக்கு. ப்ளூ லைனை உடைச்சிடுச்சுன்னா தற்காலிகமாக கரெக்ஷனுக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரெண்ட் சேனல் நம்ம பார்க்குறோம். அடுத்த ட்ரெண்ட் சேனல் அப்படின்றது இதோடைய ஆங்குலர் வேரியேஷன். இந்த ஆங்கிளை மட்டும் மாற்றிருக்கோம். முன்னாடி இந்த லோவெலாம் பிக் பண்ணியிருந்தோம். இப்போ ரீசெண்டாக நேற்று க்ரியேட் ஆன இந்த 2 லோ மட்டும் பிக் பண்ணியிருக்கோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா இது ஒரு ட்ரெண்டு போயிட்டுருக்கு இல்லையா. பாட்டம் 2 லைன் ப்ளூ வயலட் லைனுக்குள்ளே ஒரு ட்ரெண்டு போயிட்டு இதை உடைச்சிட்டு மேலே போய் கடைசியாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ட்ரெண்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த ட்ரெண்டுக்குள்ளே ட்ராவல் ஆனால் இந்த பாத்துக்குள்ளே ட்ராவல் ஆகணும். இந்த மேலே இருக்கிற ரெட் லைனை உடச்சிட்டு மேலே ப்ரைஸ் போச்சுன்னா இன்னும் ட்ரெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். பார்த்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப முக்கியமான ட்ரெண்ட் சேனல் இது. சரிங்களா, இப்போ நம்ம 3வது ட்ரெண்ட் சேனல் பார்க்கலாம். இந்த 3வது ட்ரெண்ட் சேனல் ரீசெண்டாக க்ரியேட் ஆன இன்னொரு ட்ரெண்டு வச்சு வரையப்பட்டிருக்கு. இதுவும் ஒரு க்ரியேட்டிவ் ட்ரெண்ட் சேனல். 3 ட்ரெண்ட் சேனலுமே ஆங்கிள் மட்டும் தான் மாற்றும். ஆனால் நோக்கம் ஒன்று. ஃபஸ்ட்டு 2 ட்ரெண்ட் சேனல் நேற்று ப்ரைஸுக்கு பக்கமாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த ட்ரெண்ட் சேனல் நேற்று நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன் விட்டு வெளியே இருக்க மாதிரி இருக்குது. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதாவது கரெக்ஷனுக்காக மார்க்கெட் ட்ராப் ஆச்சுன்னா இதோடைய அடுத்தடுத்த பேண்டு கீழே இருக்க லோயஸ்ட் சேனல்ஸ் எல்லாத்தையும் சப்போர்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 900 தான் மேக்ஸிமம் லிமிட். அதை உடச்சிட்டு கீழே வந்துருச்சுன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. வீடியோ ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு இருந்ததுக்கு நன்றி, வணக்கம்.